உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் போனை கொஞ்சம் காதுக்கு பக்கத்துல வையே. வச்சிட்டியா? இந்தா. இளவெடுத்தவனுக்கு பொம்பளை குரலுக்கு இந்த வழி வலிகிறானுவ. பொம்பளைய நேரில் பார்த்து அப்படியே கடிச்சு குதறிடுவானுங்க போல இருக்கு. மாமா தேங்க்ஸ். வைக்கட்டுமா? எனக்கு கையும் உடல காலும் உடலையே. இன்னைக்கு போய் அவளை பார்த்தே ஆகணுமே. ஏழெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த பலிக்கடா ஆறு. ஹலோ Hello. Mama, can you recognize me? ஹலோ, ஆறுமா பேசுறது? ஏதோ பேசிட்டு கக்க பக்கன்னு சிரிக்க. என்ன எடுத்து எடுப்புல மாமா அங்கேயும் வாங்க. ஆரி. ஐயோ, இது பிரசிடென்ட் சண்முகம். போன பண்ணிட்டு வாய திறக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன இது என்ன புது வகை பிராடுதனமா? கொஞ்சம் கொஞ்சம் பேசினா என்ன உன் பின்னாடி நான் எச்சி உழுகி பின்னாடியே வரும்னு நினைச்சியா? ஆறுன்னு நினைச்ச? ஊர்ல இருக்கிற பிக்காளி பையன் மாதிரி நினைச்சியா என்ன? இல்ல எதுக்கு போன் அடிச்சப்ப? இந்த நம்பர் அப்படியே நோட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிச்சு விடுவோம் பிச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போன் அடிச்சு குடும்பத்தை பிரிக்கிற கோத்தியா நீங்க? இல்ல பணம் பறிக்க பாக்குதீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்குல இந்த மாதிரி தேவையில்லாம நாடகம் ஆடுதியா? அடிச்சு வாய்க்கெல்லாம் பேத்துறோம் ஜாக்கிரதை. ஏலே, இந்த செந்தூர் பக்கத்துல உங்களை எங்கேயாச்சும் பார்த்தேன் அம்புடுதான் சொல்லிவிட்டேன். ஆர்ல நீங்க. ஹலோ ஹலோ. பிராடு கும்பல். சும்மா பொம்பளை குரல்ல பேசினா எல்லாமே வாங்கிடுவானா? இந்த சமூக மாதிரி 4-5 பேர் கூட இருக்க மாட்டானுவ. அக்கா என்ன அரை நிமிஷத்துல என் பரம்பரையில எனக்கு தெரியாத உறவு பேரையெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு எப்பா 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 எப்பா. என்னல இவன் நம்பர் எப்படி என்கிட்ட கொடுத்தீங்க? உறுப்பினர் லிஸ்ட்ல அவன் பேரு இருக்குல்ல, நான் தான் தெரியாம மறந்தாப்புல. திக்காளி ஐயா லிஸ்ட்ல இருந்துச்சு, அதான் வாசிச்சேன். அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. இல்லே, உன் அப்பன் நீ பிறந்த நேரத்தை வச்சு நல்ல கட்டத்தை பார்த்து தானே உனக்கு இந்த பேரை வச்சிருக்கான். பரணி, என்னடி சம்முவா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா வருத? ஏன் இவ்வளவு வர கூட்டு வருத? என்னாச்சு? ஒண்ணு தேடிதாம்ல. வீட்ல என்ன நடந்தாலும் அதை சொல்லணும்னு சொன்னல, அதான் தேடி வந்தோம். என்னம்மா அப்பா இப்ப என்ன பிரச்சனை பண்றாரு? ஐயோ மாமா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணலடி. அவரு போன்ல பேசினத நாங்க ஒட்டு கேட்டுட்டோம். இல்லை, என்ன பேசுறாரு? அண்ணா, பொம்பளை குரல்ல பேசுற அவன. பொம்பளை குரல்லையா? மாமாவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். இல்லை, என்ன பேசினாருன்னு சொல்லுதியா? நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்ப மாமாவும் சனியனும் மொபைல வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாவ. சத்தியமா மாமா பொம்பளை குரல்ல தான் பேசினாவ. ஒரு மாதிரி கிசு கிசுன்னு குரல்ல தான் பேசினாவ. அந்த மாதிரி குரல்ல பேசினா அதுக்கு பேர் என்ன? ஹஸ்கியாவா? அதுதான். சண்முகம், என்ன சண்முகம் இது? இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆமால, இப்ப எதுக்கு இருந்தாலும் பொம்பளை குரல்ல பேசுறாரு? அப்படி பேசி என்ன செய்ய போதாரு அவரு? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாததில்ல. அந்த ஆளு தான் கிரிமினல் ஆச்சே. நிச்சயம் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருப்பாரு. இவங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் கமிட்டி மெம்பர்லா. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க மொத்தமா காணாம போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லே,
எனக்கு என்னமோ அந்த திருவளத்தான் இருக்கானே உன் மாமே சவுந்தரபாண்டி அவன் வேலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கல. சந்தேகமே வேண்டாம் மாமா, இது நிச்சயமா அவரோட வேலைதான். எங்க அப்பா சாதாரண ஆள் இல்ல, நிச்சயம் அவர்தான் பிளான் பண்ணி அத்தனை பேரையும் தூக்கியிருக்காரு. ஏத்தா இவனெல்லாம் தூக்கி அவன் என்ன செய்ய போறான்? ஒருவேளை எலெக்ஷனை நிப்பாட்ட வழி பண்றானோ? அந்த ஆள் எலெக்ஷன்லாம் நிப்பாட்ட மாட்டாரு. ஏற்கனவே எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாவ, அப்பவே அவர் பதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நீண்டு போச்சுன்னு வச்சுக்க, அவ கவர்மெண்ட் தான் எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க, அப்ப அவர் மாட்டிக்கிட்டு வரலாம். ஆமா, அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கணும், அதுல அவரு ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சரில இவனெல்லாம் தூக்கி அவன் என்ன செய்ய போறான்? மாமா, அரசியல்வாதிங்க அடிக்கிற கூத்தெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? அநேகமா அவர் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரகசியமா ஏதாவது ரெசார்ட்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ரெசார்ட்னா கூத்தடிக்கிற இடம்க்கா. நீச்சல் குளம், பார்னி எல்லா வசதியும் இருக்கும். அட பாவி, இப்படியா பண்ணுவாங்க? அவங்கள அடைச்சு வச்சு கண்டதையும் அள்ளி கொடுத்து அவருக்கே ஓட்டு போட வைக்க பிளான் பண்ணிருக்காரு சண்முகம். சேத்தா என்ன உங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்கான்? சீ, பதவிக்காக என்ன வேணாலும் செய்வானா? தன்னை காப்பாத்திக்க அதுக்கு கீழேயும் இறங்குவாரு. சண்முகம், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, அங்க வச்சு எங்க வீட்டுக்காரரை என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியலையே. அவரை விட்ட எங்களுக்கு வேற நாதியே இல்லையே. ஏக்கோ, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுக்கா. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்கணும், அதுக்கு ஓட்டு வேணும்ல. அவங்க ஓட்டெல்லாம் அவருக்கு முக்கியம், அதனால உங்க வீட்டுக்காரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு அவரு. நிஜமாவா சண்முகம்? ஆமாக்கா, நான் சொல்லுத நம்புங்க. இதோ பாருங்க, உங்க வீட்டுக்காரங்க உசுருக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க எல்லாரையும் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க வீடுகள்ல வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போங்க. என் கோமதி போங்க. தைரியமாப்பா. உன் வார்த்தையை நம்பிதான் போறேன். எப்படியாவது கூட்டிட்டு வந்துறியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, என் மகன் கூட்டு வந்துருவான். சரி போ. மாமா. சரி, தைரியமா போங்க. சண்முகம். நீ வெறும் வாய் வார்த்தையா விட்டுறக்கூடாது. அவங்கள சௌந்தர பாண்டி கிட்ட இருந்து மீட்டே ஆகணும். இல்லன்னு வெயி, அந்த ஆள் ஏதாவது பண்ணி எதையாவது நம்ப வச்சு இல்லன்னா அவங்கள மிரட்டி கூட அவருக்கு ஓட்டு போட வச்சிருவாரு. விட மாட்டேன்ல, விடவே மாட்டேன். இந்த வாட்டி விடவே மாட்டேன். அந்த ஆளுக்கு காமிக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.